விண்வெளி நிலையத்தில் சிக்கிய சுனிதா வில்லியம் கார்ப்பரேட் போட்டிக்கு பணைய கைதியா? பூமிக்கு திரும்ப முடியாமல் கடந்த 9 மாதங்களுக்கு மேலாக விண்வெளியில் இருக்காங்க சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புட்ச் வில்மோர். இவங்களை மீட்டு பூமிக்கு கொண்டு வரதுக்காக சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு ஸ்பேஸ் எக்ஸ் புதிய ராக்கெட்டை அனுப்பியிருக்காங்க. சுனிதா வில்லியம், புட்ச் வில்மோர் ஆகியோர் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் போட்டி நிறுவனமான போயிங் நிறுவனத்தின் ஸ்டார்லைனர் விண்கலத்தில் கடந்த 2024ஆம் ஆண்டு ஜூன் 5ஆம் தேதி அன்னைக்கு விண்வெளிக்கு போனாங்க. அவங்க 8 நாட்களில் பூமிக்கு திரும்பி வர திட்டமிட்டிருந்தாங்க. ஆனால் ஸ்டார்லைனர் விண்கலம் சர்வதேச விண்வெளி நிலையத்தை நெருங்கிய போது பல பிரச்சனைகளை சந்தித்தது. விண்கலத்தை வழி நடத்தும் அதன் 5 உந்துவிசை அமைப்புகள் செயலிழந்து போச்சு. அதிலிருந்த ஹீலியமும் தீர்ந்து போனது. இதன் காரணமாக இவங்க இருவரும் பூமிக்கு திரும்புவது தாமதமானது. விண்கலத்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப சிக்கல்கள் மற்றும் அதை ஏவுதல் மற்றும் சர்வதேச விண்வெளி நிலையத்தோடு இணைக்கும் போது சிக்கல்கள் இருந்ததால் ஸ்டார்லைனரை ஏவக்கூடிய பணி தாமதமானது. அப்புறம் விண்வெளியில் இருந்து பூமிக்கு திரும்ப முயற்சித்த போது பூமியின் வளிமண்டலத்தில் மீண்டும் நுழைவதற்கு விண்கலத்தின் வேகத்தை குறைக்க தேவைப்படக்கூடிய ஸ்டார்லைனருடைய சில த்ரஸ்டர்களில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் காரணமாக அவங்களால பூமிக்கு திரும்ப முடியலை. அதனால தான் அமெரிக்க விண்வெளி நிறுவனமான நாசா ஒரு முடிவு எடுத்தாங்க. அதாவது போயிங் நிறுவனத்தின் ஸ்டார்லைனர் விண்கலத்தின் மூலம் சுனிதாவையும் வில்மோரையும் பூமிக்கு அழைத்து வருவதன் மூலம் சிறிய ஆபத்து கூட ஏற்பட்டுவிடக்கூடாது அப்படின்னு அறிவித்து ஸ்பேஸ் எக்ஸ் துணையோட அவங்களை அழைத்து வர முடிவு பண்ணாங்க. இந்த ராக்கெட் தான் ஒரு குழுவினருடன் விண்வெளி நிலையத்திற்கு போயிருக்கு. அங்கே ஏற்கனவே விண்வெளி நிலையத்தில் இருந்து ஆய்வுகள் மேற்கொண்டு வருகிற சிலரையும் சுனிதாவோடு அழைத்து வர ஏற்பாடு செஞ்சுருக்காங்க. சர்வதேச விண்வெளி நிலையத்தில் இருக்கக்கூடிய நாசாவின் நிக் ஹேக், ரஷ்யாவின் ரோஸ்கோஸ்மோட் விண்வெளி வீரர் அலெக்சாண்டர் கோர்புனோவ் இவங்களோடு சேர்ந்து சுனிதாவும் வில்மோரும் பூமிக்கு திரும்புகிறாங்க. அவங்களுக்கு பதிலாக ரஷ்யா, ஜப்பான் மற்றும் அமெரிக்காவை சேர்ந்த 4 விண்வெளி வீரர்கள் சர்வதேச விண்வெளி நிலையத்தில் பணிகளை தொடங்குவாங்க. சுனிதா வில்லியம் அமெரிக்காவை சேர்ந்த ஓய்வு பெற்ற கடற்படை அதிகாரி, அப்புறம் விண்வெளி வீராங்கனையாகவும் அவங்க பரிணமித்தாங்க. சுனிதா வில்லியம்ஸ் அவங்களுடைய தந்தை குஜராத்தை சேர்ந்த தீபக் பாண்டியா அவர் பேர். இவரது தாயார் உர்சுலின் போனி ஸ்லோவேனியாவை பூர்வீகமாக கொண்டவங்க. விண்வெளியில் பயணம் செய்த பெண்களில் அதிக நேரம் விண்வெளியில் பயணம் செய்த சாதனையை இவங்க பெற்றிருக்காங்க. இப்போ 9 மாதங்களாக விண்வெளியில் தங்கியிருக்கக்கூடிய நிலை ஏற்பட்டதால் அதிக நாட்கள் விண்வெளியில் தங்கியிருந்த பெண்மணி அப்படிங்கிற பெருமையும் இவங்க பெற்றிருக்காங்க. நீ திட்டமிட்டபடி சுனிதா வில்லியம்ஸும் புட்ச் வில்மோரும் பூமிக்கு பாதுகாப்பாக திரும்பப்படும் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் இருந்தாலும் சுனிதா வில்லியம்ஸ் விண்வெளி நிலையத்தில் மாட்டிக்கொண்டிருப்பதில் பெரிய அரசியல் நடந்திருப்பதாக குற்றம் சாட்டப்படுது. திட்டமிட்டு விண்வெளியில் சில ஆய்வுகளுக்காக போயிங் நிறுவனம் இந்த ஏற்பாடு செய்துவிட்டதாக ட்ரம்ப் ஒரு பேட்டியில் தெரிவித்திருந்தார். ஆனால் வில்மோர் மற்றும் சுனிதாவை ஸ்டார்லைனர் பூமிக்கு அழைத்து வருவது பாதுகாப்பானதாக இருந்திருக்கும் அப்படின்னு போயிங் நிறுவனம் தொடர்ந்து சொல்லி வராங்க. அதற்கு பதிலாக தன்னுடைய போட்டியாளரான ஸ்பேஸ் எக்ஸின் விண்கலத்தை பயன்படுத்துவதற்கான முடிவு குறித்து அந்த நிறுவனம் அதிருப்தி அடைந்திருக்காங்க. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப், ஸ்பேஸ் எக்ஸ் தலைமை நிர்வாக அதிகாரி எலான் மஸ்க் ஆகிய இருவரும் கடந்த பிப்ரவரி மாதம் பாக்ஸ் நியூஸ் சேனலுக்கு ஒரு பேட்டி கொடுத்திருக்காங்க. புட்ச் மற்றும் சுனிதாவை முன்பே வீட்டுக்கு அழைத்து வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விண்வெளித்துறையில் கார்ப்பரேட்டுகள் நடத்தக்கூடிய போட்டிக்கு விண்வெளி வீரர்கள் பணைய கைதிகளாக ஆக்கப்படுகிறார்கள் அப்படிங்கிற கேள்வி இதன் மூலமாக எழுந்திருக்கு.